வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு எரர் வரும் ஸ்மார்ட் 3Dயில். ஓகேங்களா, டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணும்போது. ஓகேங்களா, அந்த எரர் வந்தால் என்ன பண்ணணும்? ஓகேங்களா, நேம் ஜென்ரேட்டர் நாட் ஃபவுண்ட். இது நம்ம யூஸ் பண்ணுறது 2016. லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே வரும். 2018லேயும் வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி பண்ணணும். பட் என்கிட்ட 2018 இல்லைங்கிறதுனால நான் இது பண்ணல. ஓகே, லோவர் வெர்ஷனில் வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இப்போ கிரியேட் ஏ நியூ சைட்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே டேட்டா பேஸ்க்கு ஜஸ்ட்டு நான் ஒரு டேட்டான்னு கொடுக்குறேன். ஓகே, சைட் டேட்டா பேஸ் ஒர்க் ஷேர் லொக்கேஷன் நான் ட்ரிச்சி, நேம் ரூல் ஐடி, நேம் ஜென்ரேட்டர் சர்வர் ஃபார் சைட்டு. ஓகே, ஸோ நான் பார்த்திங்கன்னா MS SQL தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அதனால் சைட் டேட்டா பேஸ் சர்வர் நேம் தான் வந்து நேம் ஜென்ரேட்டர் சர்வர் வரும். இதே வந்து ஆரக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பீசியில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இங்கே ஒரு டிவைஸ் நேம் இருக்கும். இந்த நேமை கொடுக்கணும். ஓகேங்களா, ஆரக்கிளாக இருந்தால். ஏன்னா ஆரக்கிளில் வந்து சர்வர் நேம் வந்து டிஃபர் ஆகும். சைட் சர்வர் நேம் வந்து அதுவே ORCLன்னு எடுக்கும். ஓகேங்களா, அப்போ போய்ட்டு நான் இந்த நேமை அப்படியே நான் இங்கே கொடுக்குறேன்னு கொடுக்கக்கூடாது. டிவைஸ் நேமை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சிம்பிளாக நீங்கள் வந்து டிவைஸ் நேம்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைட் டேட்டாபேஸ் சர்வர் நேம்னு இதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு டெம்ப்ளேட்டை எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில், அங்கே போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த எரர் வந்துடுச்சு. A problem exists with your specified name generator server for site. Please check that you have typed the name correctly. நம்ம நேம் கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கோம். That you have appropriate permission. பர்மிஷன்லாம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம், அதனால் ஒன்றும் இல்லை. And that you have configured the name service software properly on that computer. ஓகேங்களா, நேம் ஜென்ரேட்டர் சாஃப்ட்வேர் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். பண்ணதுனால நமக்கு வேலை செய்யுது. பட் இப்போ வேலை செய்யலை. இது எதனாலனா நான் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி வேறு சாஃப்ட்வேர் வேறு இதெல்லாம் வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த வார்னிங் வருது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது. இந்த வார்னிங் வந்துச்சுன்னா ஓகே கொடுங்க, கேன்சல் கொடுங்க, சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ திருப்பி நான் காட்ட முடியாது, ஏன்னா இதாகுங்கிறதுனால. ஓகேங்களா, ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி எந்த இதையும் ஓப்பன் பண்ணாமல் டேட்டா பேஸ் விசார்டில் போயிட்டு திருப்பி எடுங்க, வந்துடும். சில சமயத்துக்கு வார்னிங் திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்னென்னா ப்ராப்பராக எல்லாமே லோட் ஆகாமல் இமிடியேட்டாக நீங்கள் பண்ணிங்கனாலும் வரும். ஓகேங்களா, அப்போ தான் ஓப்பன் பண்ணேன் அப்போயே அந்த வார்னிங் வருதுன்னா என்னென்னா எல்லாமே ப்ராப்பராக லோட் ஆகலைன்னு. ஸோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் 2, ஏன்னா உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, அதை வார்னிங் வருது. திருப்பி 2-3 தடவை ரிப்பீட்டடாக அதே வார்னிங் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு பெட்டர் கண்ட்ரோல் பேனல், ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா நேம் ஜென்ரேட்டர்னு இருக்கும். இன்டர்கிராஃப், ஓகே, நேம் ஜென்ரேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, பட் உடனே நீங்கள் பண்ண தேவையில்லை. 2-3 தடவை ரீஸ்டார்ட் பண்ணியும் 2-3-4-5 தடவை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விட்டு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ்லேயே அதே எரர் வருதா, அடுத்த தடவை ரீஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள். திருப்பி அந்த எரர் வந்துட்டு எவ்வளோ டைம் விட்டாலும் சரி, வேறு எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் பண்ணாலும் இதே வார்னிங் வருதுன்னா நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா.